அக்கா, தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இப்ப ஆண்டவரு அதை எங்க வாழ்க்கையில நடத்தி காமிச்சிட்டாரு. அக்கா, இவருக்கு வேலை போச்சுல்ல, அந்த தீமைய ஆண்டவர் நன்மையா மாற பண்ணிட்டாரு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் தீமையை போலவே தோணலாம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். சிலர் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, ஏயா கத்திரங்களை சோதிக்கணும், நான் தசமபாகலாம் கொடுக்குறேனே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறேனே, எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்கணும், எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்களே, இனி எப்படி நான் ஊழியம் செய்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது? வேலையில் ப்ரமோஷன் இல்லையா, வேலையில் பிரச்சனையா, தீமையான காரியங்கள் உங்களுக்கு உரமாக எழும்புறதா, பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு உரமாக எழும்புறாங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி தருவார். இனிமையான இனியலரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கடைசி காலத்திலும் பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இனியலரம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் தீமையும் நன்மைக்காகவே என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கும் சில கசப்பான அனுபவங்கள் அந்த நேரத்துல நமக்கு தீமையா தெரியும். அந்த தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடுமோ என்று என்ன தோணும். ஆனால் நம்ம தீமைன்னு நினைக்கிற பல விஷயங்கள் கடைசியில் நன்மையாகவே முடியுது. தெய்வ பிள்ளைகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதனால தெய்வ பிள்ளைகிய நாம் பாடுகளின் பாதையில் பதறி பேசாமலும், தீமைகள் சூழும் போது திகைத்து விடாமலும், தீமைகளை நன்மையாக மாற்றி நம்மை நன்மையினால் திருப்தியாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையுடன் காத்திருப்போம். நம்மை சுற்றியுள்ள தீமைகள் நன்மையாக மாறும். இப்பொழுதும் நன்மைகளின் நாயகனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சகோதரிகளோடு இணைந்து துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவராகி இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்திற்கு நிகரான எந்த ஒரு நாமமே இதுவரைக்கும் நம்ம கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் கூட இயேசுப்பாவை பார்த்து, இயேசுப்பா உங்கள் நாமம் மேலானது, எல்லா நாமத்திற்கு மேலான அதிகாரத்தை இந்த இயேசுங்கிற நாமத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் கூட அந்த நாமத்தை சொல்லி நம்ம சேர்ந்து பாடுவோமா? எல்லா நாமத்திற்கும் வானத்திலும் பூமியிலும் அந்த நாமந்தான் மேலானது. சேர்ந்து சொல்லி ஆண்டவரை பாடி துதிக்கலாமா? உங்கள் நாமமே மேலானதப்பா, இந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு என்று சொல்லி அந்த நாமத்தை உயர்த்தி சேர்ந்து பாடலாம். ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. வார்த்தை சொல்லும் இயேசுவே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டு
முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சந்தோஷத்தோடு கூட அந்த நாமத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி பாடுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்படி நாமத்துல அற்புதம் நடக்கும். எந்த தீமையானாலும் அது நன்மையாய் மாறும் சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அந்த இயேசுங்கிற நாமத்தை நீங்க சொல்லும் போது உங்களை சுற்றிலும் எந்த தீமைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுங்கிற நாமத்துக்கு நன்மையாய் முடியும் சொல்லி ஆண்டவர் உரைக்கிறாரே. இந்த நேரத்துல விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி ஒரு நாமத்தை சொல்லி உயர்த்துவோமா? ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். இன்னொரு விஷயம், அவர் நாமம். அவர் நாமம் இயேசு. இந்த நாமத்தை சொல்ல 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 வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கும். விசுவாசத்தோடு ஆமென். இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்படி கண்களை மூடி இந்த இயேசுங்கிற நாமத்தை உங்க நாவினால உச்சரிக்கும் போதே தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இறங்கும். இந்த நாமத்தை சொல்லி உயர்த்தலாமா? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இயேசுங்கிற நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுங்கிற நாமத்தில் சுகம் உண்டு. ஒருவேளை வியாதியோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த இயேசுங்கிற நாமத்துக்கு வியாதியை சுகமாக்குற ஒரு வல்லமை உண்டு. இந்த இருதயத்தின் காயங்களை எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு வல்லமை உண்டு. விசுவாசத்தோடு கூட இந்த இயேசுங்கிற நாமத்தை உங்கள் வாய்களை திறந்து சொல்றீங்களா? அவர் நாமத்தில் அற்புதம் உண்டே. அவர் நாமத்துல சுகம் உண்டே. விசுவாசத்தோடு கூட அவர் நாமம் மதுரமானது, தேனிலும் இனிமையான ஒரு நாமம் இயேசுவின் நாமம். விசுவாசத்தோடு கூட உன் இருதயத்துல கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா கூட இயேசுங்கிற நாமத்தை சொல்லி இயேசுவே எனக்குள்ளே வாருன்னு சொல்லும் போதே உன் இருதயம் லகுவாய் மாறுமே. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? இயேசுவே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமமே மதுரமதே. இயேசு நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம். இயேசு நாமம். இயேசு நாமம். இயேசு நாமம். இயேசு நாமம். இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம். இயேசு நாமம். இயேசு நாமம். இயேசுங்கிற நாமத்தை உயர்த்த 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 தேவ பிரசன்னத்தினால அவர் நம்மை நிரப்பி
கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுமா அவர் நாமம் இயேசு நாமம். ஆமென். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு விஷயா கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். இயேசுங்கிற நாமத்துல சுகம் உண்டு. நீங்க இந்த வார்த்தையை சொல்லுகிற நேரத்திலேயே இப்பொழுதே இந்த நொடி பொழுதிலே தேவ பிரசனம் உங்களை நிரப்ப போகிறது. விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து வெட்கப்படாம நீங்க எப்படி நிலைமையில இருக்கிறீங்களோ அதே நிலைமையோடு கூட இயேசுவை பார்த்து அந்த இயேசு நாமம் வாழ்க என்று சொல்லி உயர்த்துகிற நேரத்திலே தேவன் ஆண்டவராகிய இயேசு உங்களை தொடுகிற நேரம் இது. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆமென். இயேசுவே, இயேசு நாமமே மதுரமதே, இயேசு நாமத்தில் சுகமுண்டே, இயேசு நாமமே மதுரமதே, இயேசு நாமத்தில் சுகமுண்டே, இயேசு நாமம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுங்கிற நாமத்தை சொல்லி உயர்த்தலாமா? ஆமென். இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் ஒரு விஷயம் கூட இயேசு நாமம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆமென். இயேசுப்பா, இயேசுங்கிற நாமத்தை யாரெல்லாம் உயர்த்தி துதித்தாங்களோ அந்த ஒரு ஒவ்வொருடைய வீடுகளிலும் உடைய பிரசன்னம் உங்க அற்புதமாக்குகிற வல்லமை, சுகம் கொடுக்கிற வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். பிரியமானவர்களே, தாய் மறந்தாலும் நம்மை மறக்காதவர், நம்மை நேசித்தவர்கள் நம்மை வெறுத்தாலும் நம்மை வெறுக்காதவர், மலைகள் விலகினாலும் நம்மை விட்டு விலகாதவர், இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நேசித்து நம்மை வழிநடத்தி வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் பாடி துதிக்க வேண்டும். இப்பொழுதும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியா கர்நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, சாரிங்க, மன்னிச்சிடுங்க. ஏதோ கோவத்துல அன்னைக்கு போன்ல உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். நான் ஒண்ணும் நினைக்கலம்மா. எனக்கு தெரியும், நான் பேசினது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும். அன்னைக்கு காலையில அம்மா கிட்ட சண்டை போட்டேங்க.
அந்த கோவத்துல இருந்தேன்னா அதே நேரத்துல உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்ற நியூஸ கேள்விப்பட்டேன். நீங்களும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. அந்த கோவம் வேற. ஏற்கனவே உங்க மேல கோவத்துல இருந்தேன். நீங்க வேற என்ன கால் பண்ணீங்களா? சாரிங்க, கோவத்துல அப்படி பேசிட்டேன். விடுமா, அது நான் ஒண்ணும் நினைக்கல. நீ ஃப்ரீயா இருமா, பாத்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருங்க. உங்களை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்தா அது போதுமா, நான் சமாளிச்சுப்பேன். ரஞ்சித் கிட்ட போய் சாரி கேளு. இந்த மாதிரி நேரத்துல நீதான் ரஞ்சித்துக்கு சப்போர்ட்டா இருக்கணுமா? சரிக்கா. நீ போய் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாரு. அது ரஞ்சித்துக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தரும். என்னம்மா யோசிக்கிற? ஒன்னும் இல்லைங்க, கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பேன். சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நேத்து வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களேப்பா, அப்புறம் வரவே இல்ல. என் நண்பனுடைய பையன் நேத்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். என்னப்பா சொல்றீங்க? எப்படி நடந்துச்சு? அவனுக்கு கொஞ்சம் கடன்மா. கடன்னா ஒரு 15-20 லட்சம் ரூபாய் இருக்கும். கொஞ்ச மாசமாவே ரொம்ப உடைஞ்சு போயிருந்தா. நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசுறவன் யார்கிட்டயும் பேசுறதில்ல, சிரிக்கிறதில்ல, ஒரு மாதிரி மாறிட்டான். கடங்காரங்க பிரச்சனை அவனை ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. தூங்கி முழிச்சா வீட்டு வாசல்ல கடங்காரங்க வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு கிட்ட இருந்தும் அவனுக்கு சப்போர்ட் இல்ல, வீட்லயும் சப்போர்ட் இல்ல. அவனுக்கு வெளியே சப்போர்ட் இல்லாம போனது கூட கவலை இல்ல. ஆனா வீட்ல இருந்து அம்மா மனைவின்னு ஒருத்தங்க கிட்ட கூட சப்போர்ட் இல்ல. அதான் அவனை ரொம்ப பாதிச்சிருச்சு. பாவம் அவன். அவனுக்கு மட்டும் வீட்ல கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிருந்ததுன்னா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. என்னடா முடிவெடுத்திருக்க? இப்பதான்டா கொஞ்சம் தெளிவா இருக்கேன். ஏண்டா? இந்த விஷயத்துல மாலதி கொஞ்சம் புரிஞ்சுக்காம நடந்துகிட்டா. தப்பு என்னமோ என் மேலதாங்கிற மாதிரி பேசிட்டா. அப்புறம் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாடா. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பரவாயில்லடா, ஒரு இடத்துல இருந்தாவது உனக்கு சப்போர்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இப்போ ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. எப்படியாவது வேலை கிடைச்சிரும்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீஸ் இருக்குடா, அதுல நான் உன்னை பத்தி சொல்லிருக்கேன். நாளைக்கு நீ அங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு. நேர்ல போயா? இல்ல ஆன்லைன் இன்டர்வியூ தான். மறந்துடாத. மறந்துடாதரா. நான் மறக்க மாட்டேன்டா.
என்னாச்சுங்க? கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கே. இங்க பாருங்க ரஞ்சித், நம்ம ஆண்டவர் தீமைகளையும் நன்மையாக மாற பண்ணுவார். இன்னைக்கு நீங்க தீமையா நினைக்கிற எந்த காரியத்தை கூட ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணுவார். நேத்து கூட ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஆனா அவங்களும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க ரஞ்சித், இது கூட உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும்ல. எல்லாரும் யோசேப்புக்கு கெடுதல் செய்ய நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அந்த தீமைய நன்மையாக மாற பண்ணனார். அது மட்டும் இல்ல, தீமைக்குள்ளேயும் ஒரு நன்மையை வச்சிருப்பாரு. அதெல்லாம் நமக்கு புரியாது. எனக்கு உண்மையாவே புரியலக்கா. இங்க பாருமா, யோசேப்ப குழியில போடலன்னா அவனை எகிப்துக்கு அனுப்பியிருக்க முடியுமா? இல்ல. எகிப்துக்கு போகலனா பிரதம மந்திரி ஸ்தானத்திற்கு உயர முடியுமா? இல்லக்கா. இன்னொரு காரியம் சொல்றேன். யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போது ஒருத்தருக்கு உதவி பண்றாரு. அவர்கிட்ட உனக்கு நன்மை வரும்போது என்ன மறந்துடாதுன்னு சொல்றாரு. யோசேப்பு சொன்ன மாதிரியே அந்த மனுஷனுக்கு உயர்வு கிடைச்சிடுச்சு. ஆனா அவர் யோசேப்ப மறந்துட்டாரு. அது யோசேப்புக்கு தீமையா தான் தோணி இருக்கும். ஆனா அந்த தீமைக்குள்ளேயும் ஒரு நன்மைய ஆண்டவர் யோசேப்புக்கு வச்சிருந்தாரு. ஒருவேளை அந்த மனுஷன் மூலமா நன்மை வந்திருக்கும்னு வைங்களேன், என்ன கிடைச்சிருக்கும்? சும்மா ஒரு சின்ன அளவுல நன்மை வந்திருக்கும். ஆனா கர்த்தர் கொடுத்த நன்மை அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தினாரு. எங்களையும் உயர்த்துவாருன்னு சொல்ல வரீங்களாக்கா? ஆமாமா, சில காரியம் நமக்கு இப்ப புரியாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? உடனே ஆண்டவர் எனக்கு தீமை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனா இதை ஏன் அனுமதிச்சாருன்னு நினைக்கிறதே இல்ல. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதியுங்க. கண்டிப்பா இந்த தீமையில இருக்கிற நன்மைய ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பாரு. சரிக்கா. மாலதி, மாலதி. என்னங்க, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷமான விஷயமா? எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு. நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல. ஆமா. அவங்க திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி உங்களை ஹையர் பண்ணிருக்கோன்னு சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. என்னாலையும் நம்ப முடியலமா. வேலை இல்லைன்னு தானே சொன்னாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா என்னுடைய ரெஸ்யூமையும் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்த அவங்களுடைய மேல் அதிகாரி இவரை எப்படி வேலைக்கு எடுக்காம இருக்க முடியும்னு உடனே ஹையர் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாருங்க. உண்மைதான் மாலதி. இன்னொரு விஷயம். என்னங்க? நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனில வாங்கின சம்பளத்தை விட இப்போ 2 மடங்கு சம்பளம் தராங்க. உண்மையாவா? ஆமா மாலதி. உண்மையிலேயே நம்ம ஆண்டவர் தீமைய நன்மையா மாறு பண்ணிட்டாருங்க. ஆமா மாலதி. இந்த நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் தீமையையே ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. கரெக்ட்டுங்க. அக்கா,
நீங்க சொன்னதை நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு புரியல ரஞ்சித். அக்கா, தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, இப்ப ஆண்டவரு அதை எங்க வாழ்க்கையில நடத்தி காமிச்சிட்டாரு. ஆ, அக்கா, இவருக்கு வேலை போச்சுல்ல, ஆ, அந்த தீமைய ஆண்டவர் நன்மையா மாற பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமாக்கா, இப்ப புது கம்பெனில எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்பா. அதுவும் 2 மடங்கு சம்பளத்தோட. அப்படியா? எவ்வளவு பெரிய விஷயம். ஆமாக்கா. நான் தான் சொன்னேன்ல, தீமையிலயும் ஒரு நன்மை இருக்கும்னு. ஏன்னா நம்ம ஆண்டவர் தீமைய நன்மையா மாற பண்ணுவாரு. உண்மைதாக்கா. ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? இப்பொழுதும் குடும்பங்களில் காணப்படுகிற தீமைகளை தேவ நன்மையாக மாற்றி ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் குடும்பங்களில் உள்ள தீமைகளை நன்மையாக மாற பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க, அப்படி தானே? இந்த நாளில் நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோன்னா, தீமையும் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு தலைப்பில். அப்படி தானே? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் தீமையை போலவே தோணலாம் இல்லை? ஏன் நான் இவ்வளோ நன்மை செய்கிறேன், தீமையாகவே நடக்குது, என் வாழ்க்கையில் எல்லாரும் எனக்கு தீமை தான் செய்கிறாங்க, இப்படிலாம் பல காரியங்கள் இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம். அப்படி தான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவினர்களே உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிற மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். இப்போ ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். யோசேப்பு அப்படிங்கிற ஒரு தெய்வ மனுஷனை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவரை பகைச்சு அவங்கள எப்படி குழியில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் இஸ்மவேலர்ட்ட விட்டாங்க, அங்கே போய் ஜெயிலில் அடைக்க வேண்டிய சூழ்நிலை. அவர் பரிசுத்தமாக இருந்தார், தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டார். ஆனால் அங்கே அந்த வீட்டு ஜமானியினுடைய காரியத்தை நிமித்தம் பாருங்கள், அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் தீமையாகவே வந்துச்சு. அப்போ ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரே, ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி வெளிப்பாடுகளிலே கொடுத்தாரே உயர்த்துவேன்னு, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தீமையாகவே இருக்கிறதேன்னு சொல்லி ஒரு கலக்கம் கூட வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த தீமைகளெல்லாம் நன்மையாக மாற பண்ணார் இல்லையா? அவர் கடந்து வந்த அத்தனை தீமைகளையும் கர்த்தர் ஒரே நாளில் அத்தனை தீமைகளையும் நன்மையாய் மாற்றி கர்த்தர் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் எல்லா தீமையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியா, இந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்களை பலப்படுத்தி அந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற பண்ணும்படியாக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வர வேண்டிய நன்மை அநியாயமாக தடுக்கிறாங்களே, இப்படி எனக்கு விரோதமாக தீமை செய்கிறாங்களே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் இந்த தீமையை நன்மையாக மாற பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் ஜெபிக்கணும். தீமையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். யோசேப்புக்கு மாற்றினார் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் கடந்து செல்லுகிற துன்ப பாதை, தீமையான காரியங்களை எல்லாம் கர்த்தர் அப்படியே உல்டாவாக மாற்றி உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவார். நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அவங்க மேலே கசப்பு வைக்காமல், அவங்க மேலே ஒரு வேளை கோபம் படாமல், எரிச்சல் படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் இவங்க நான் நன்மை தான் செய்கிறேன், எனக்கு விரோதமாக எழும்புறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு அதை தெரியப்படுத்தி ஜெபிச்சுட்டு அவங்கள நேசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடத்துவார். நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? சகோதரியோடு ஜெபிப்போம் சேர்ந்து. தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இணையில நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, தங்களுக்கு ஆண்டவரே கிடைக்க வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கிடைக்காதபடினால பல விதத்தில் சோர்ந்து போய் ஆண்டவரே மனம் உடைந்து போன நிலைமையில துக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கூட ஆண்டவரே, நியாயமாய் தனக்கு வந்து சேர வேண்டிய பதவி உயர்வுகள், சொத்துக்கள்
பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பத்துல இருந்து ஆண்டவரே பரம்பரையாய் தனக்கு கிடைக்க வேண்டியதான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தங்களுக்கு கிடைக்காததுனால ஆண்டவரே விரக்தியோடு கூட ஆண்டவரே நம்பிக்கை இழந்து போன நிலைமையில எனக்கு உதவி செய்வதற்கு, எனக்கு நீதி செய்வதற்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரே உடைக்கப்பட்ட நிலைமையில அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு விசை இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துக்கத்தோடு கூட இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உதவியற்ற நிலைமையில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை நீங்க நீட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யோசேப்பின் தேவனாய் நீங்க கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ஆண்டவரே கசப்பான காரியங்களையும் கர்த்தர் மாற்றி சந்தோஷமும் ஆண்டவரே மகிழ்ச்சியும் அடையும்படி கர்த்தர் செய்வீராக. இந்த புதிய வருஷத்துல புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறவங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. ஒரு அங்கலாய்ப்போடு கூட ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் தீமையாகவே நடக்குது, என்னை வெறுக்கிறாங்களே, என்னை ஒதுக்குறாங்களேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்தாங்க. இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த தீமையெல்லாம் நீ நன்மையாய் முடிய பண்ணுகிறதற்காக, அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்க, இன்றைக்கு அநேகர் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம், காரணமே இருக்காது. இல்லை, காரணமே இல்லை, இவங்களை நல்லா தான் நான் நேசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளோ அன்பு செலுத்தினேன், ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நீங்கள் அவங்கள அன்பாக நேசிச்சிருக்கலாம், அல்லது அவங்க உங்களை அதிகமாக நேசிச்சிருக்கலாம். காரணம் இல்லாமல் இன்றைக்கு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம், உங்களை பகைக்கலாம், உங்களை விட்டு பிரிஞ்சே போயிருந்திருக்கலாம். இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஏன், என்ன செய்தேன், என்ன துரோகம் செஞ்சேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? ஒன்றுமே இல்லையே, காரணமே இல்லாமல் இப்படி என்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒரு குழப்பத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் உண்மையாக அவங்கள நேசித்தது உண்மைன்னா நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம்ல, ஆபிரகாம் லோத்து அவனுடைய உறவினர் கூட தான் வந்தான். ஆனால் லோத்து ஆபிரகாமோடு கூட இருக்கும் வரைக்கும் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கலை. கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் ஆபிரகாமில் நிறைவேறல. லோத்து என்னைக்கு ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனானோ, நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்கள், அன்றைக்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பாரு, நீ பார்க்குற தேசத்தை எல்லாம், இந்த நிலங்களை எல்லாம் உனக்கு சொந்தமாக்குவேன்னு சொல்லி. அப்போ கர்த்தரே ஒரு சில வேலைகளில் நம்மை விட்டு அவர்களை பிரிப்பார், ஒரு சிலரை பிரிப்பார் இல்லையா? அப்படி ஒரு வேலை பிரிவின் மத்தியில் நீங்கள் குழப்பத்தோடு கவலையோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? சகோதரி, உங்களுக்கு ஜெபிக்கும் போது நீங்களே இணைஞ்சு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, தன்னை நேசித்தவர்கள் அப்பா என்னை வெறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த மக்களை நீங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. அன்பாய் இருந்தவர்கள் கூட அவர்களை விட்டு பிரிந்து போயிருந்திருக்கலாம். அப்படி வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, நன்மை செய்திருக்கிறவர்கள் கூட அப்பா ஆண்டவரே அவங்கள மறந்து இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்காத தேவன் என்று சொல்லி கர்த்தர் அவங்களை திடப்படுத்தும்படியா ஆவியானுடைய கரத்துக்குள்ள அப்பா அந்த மக்களை உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் நான் இந்த மக்களுக்கு நான் நன்மை தானே செய்தேன், ஐயோ நான் தெரிந்தவர்களுக்கு நான் எவ்வளவோ நன்மைகளை நான் செய்தேன் என்று சொல்லி குழப்பத்தோடு இருக்கிற அப்பா இவர்களை கத்த நீங்க தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இவர்களை ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா கர்த்தருடைய வேதத்தையும் வசனத்தையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் விசுவாசித்து ஆண்டவரே நன்மை செய்திருப்பார்கள் என்றால் அப்பா அந்த நன்மைகளை நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. அவங்க கண்ணீர் வேதனை எல்லாவற்றையும் கத்த நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொரு மக்களையும் கத்த நீங்க தொடுவதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த பிள்ளைகளை நீங்க தொடுவதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கத்த இந்த ஜெபத்தை கேட்டார். மெய்யாகவே குழப்பத்தோடு இருந்த எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த தீமைகளை நன்மையாய் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. கடைசியாக நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை காரணமே இல்லாமல் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இல்லை, எல்லா நன்மைகளும் உங்கள் கையை விட்டு போய் இருக்கிறதை போல நீங்கள் உணரலாம்.
நல்லா தானே தொழில் போயிட்டு இருந்துச்சு, இது ஏன் இவ்வளோ ஒரு முடக்கம், ஏன் இவ்வளவு இழப்புகள் நஷ்டங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீர சுகத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். எல்லாமே உங்கள் கையை விட்டு போன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். எனக்கு அருமையானவங்களை இழந்துட்டனே, இனி எப்படி வாழ போகிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஏன் இவ்வளவு இழப்புகள், காரணம் இல்லாமல் நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்ற கூட நீங்கள் குழம்பி கொண்டு இருக்கலாம். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் என்ன தப்பு பண்ணார், எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையுமே ஆண்டவர் ரெட்டிப்பாய் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒரு வேளை இழப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் போகிறீங்களா? காரணமே இல்லாத இழப்புகள், காரணமே இல்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுவார். யோபுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பாக கொடுத்தது போல உங்களுடைய இழப்புகள் எல்லாவற்றையும், நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் அப்படி சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, சகோதரி உங்களுக்காக செபிக்கும் போது நீங்களும் சேர்ந்து செபிங்க. கர்த்தர் இழந்த எல்லாற்றையும் நன்மை எதுவாக நடத்தி ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? தகப்பனே, மெத்துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறையா. இந்த நாட்களில் நான் எத்தனையோ நன்மைகளை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களிலே ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. தகப்பனே, ஒருவேளை ஆண்டவரே வியாபாரத்தை இழந்து தவிக்கலாம், ஆண்டவரே தொழிலை இழந்து தவிக்கலாம்ப்பா, வேலை இழந்து தவித்து கொண்டிருக்கிறேனே, எல்லாமே கைவிட்டு போய்விட்டதே என்று சொல்லி எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களிலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒருவேளை குடும்பத்தில் ஒரு நபர் இழந்தது நிமித்தப்பா இந்த நாட்களிலே துக்கத்தோடு கூட தகப்பனே ஆறுதலற்ற நிலைமையில ஏன் வாழ்க்கையில மட்டும்தான் இத்தனை இழப்புகள் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஐயா துக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்காக ஒரு விசையாய் கர்த்தர் மனம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. இழந்து போன வேலையை கர்த்தர் திரும்ப கொடுங்க ஆண்டவரே. இழந்து போன வியாபாரம் தொழில்களை கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த ஆண்டிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் இழந்து போனது நிமித்தம் ஆண்டவரே துக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவரே கர்த்தர் துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தகப்பனே, எங்களுடைய எல்லா ஜெபங்களை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையில் தீமையே வந்துட்டு இருக்கிறது, தீமையே அனுபவிக்கிறனேன்னு சொல்லி கலக்கத்தோடு இந்த நாள் எங்களோடு கூட இணைந்து செபித்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் எல்லா தீமையான காரியங்களையும் நன்மையாய் முடிய பண்ணுவீராக, நன்மைக்கு எதுவாய் நடத்துவீராக. ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு நாம் ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு தேவன் நிச்சயமாக நம் குடும்பத்தில் உள்ள தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றுவார். இப்பொழுதும் சகோதரன் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போமா? யோபு 1 அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு எல்லாத்தையும் இழந்து போனார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், மந்தைகள், 10 பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டார். பெரிய செல்வந்தனாக இருந்தவர், பேர் புகழோடு இருந்தவர், இப்போ எல்லாவற்றையும் இழந்து தனித்து விடப்பட்ட நிலைமை. மரண வீடு, 10 பிணங்கள். அவருடைய வீட்டுக்கு முன்னால 10 பிள்ளைகள் பிணங்களாய் கிடத்தப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். வேலைக்காரர்கள் இறந்துட்டாங்க. இழப்புகள் ஒரே கூடி வந்து வேடிக்கை பார்க்குது. எல்லாரும் பார்க்குறாங்க, யோபுக்கு என்னாச்சு, யோபு குடும்பத்தில் என்னாச்சு, ஏன் இப்படி நடக்கணும், இவர் உண்மையாக கடவுள் மேலே பக்தியாக இருந்தால் ஏன் இப்படி நடக்கணும், பலவிதமான கேள்விகள். யோபுவால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒன்று செய்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த உபத்திரவத்திலும் இழப்பிலும் அந்த பரிகாசத்துக்கு நடுவிலும் ஆண்டவரை அவர் முறுமுறுக்கவில்லை, ஆண்டவரை கேள்வி கேட்கவில்லை, ஆண்டவரை ஏன் எனக்கு அப்படி நடந்தது என்று யோபு கேட்கவில்லை.
ஏன் எனக்கு இந்த அவமானத்தை கொண்டு வந்தீர் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கவில்லை. இதை விட என்ன எடுத்திருக்கலாமே, என் பிள்ளைகளை எடுத்ததுக்கு போல என்ன எடுத்திருக்கலாமே, அப்படியும் அவர் பேசவில்லை. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், நான் என்ன பாவம் செய்தேன், உன் மேல அன்பா இருந்தேனே, நான் ஆராதனை பண்ணினேனே, உம்மை விசுவாசித்தேனே, என் பிள்ளைகளுக்கெல்லாம் உம்மை குறித்து சொல்லி கொடுத்தேனே, ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும்? அவர் கேள்வி கேட்கவில்லை, ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை. அவர் ஒன்று செய்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இழப்பிலும் அந்த உபத்திரவத்திற்கு நடுவிலும் கர்த்தரை துதித்தார். அதுதான் தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினர். அப்படி துதித்ததுனால இழந்து போனது எல்லாம் ஆண்டவர் 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, சில பிள்ளைகள் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, +2 நீட் தேர்வு, விழுந்து விழுந்து படிக்கிறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. எக்ஸாம் வரும் வரைக்கும் எப்படி இருந்தாலும் எக்ஸாம் தேதி அறிவித்த உடனே ரொம்ப பக்தியாக மாறிடுறாங்க. பைபிள் எடுக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஊழியக்காரர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, ரொம்ப பக்தி ஆயிடுறாங்க. இவ்வளோ மார்க் எடுக்கணுமே, ஒரே ஒரு மார்க்கை குறைஞ்சிட்டு அவ்வளோதான். எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சார்? நான் ஜெபிச்சேனே, விசுவாசித்தேனே, கர்த்தர் எனக்கு சொன்னார்னு நான் வாக்குத்தத்தத்தெல்லாம் விசுவாசித்தேனே, எனக்கு எப்படி செஞ்சார்? ஆண்டவரே கேள்வி கேட்பார். சிலர் அப்படி கேள்வி கேட்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். சிலர் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, ஐயா கர்த்தர் எங்களை சோதிக்கணும், நான் தசமபாகலாம் கொடுக்குறேனே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறேனே, எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்கணும்? எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்களே, இனி எப்படி நான் ஊழியம் செய்கிறது? ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவரை முறுமுறுப்பார், ஆண்டவரை கேள்வி கேட்பார், ஏன் இப்படி நடக்கணும்னு சொல்லி கேட்பார், இந்த மாதிரி. ஆனால் யோபு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். என் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். அவர் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டா அதில் ஒரு நல்லது இருக்கும். என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், அவரை குற்றப்படுத்த மாட்டேன், அவரை முறுமுறுக்க மாட்டேன். அவர் நல்லவர், அவருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய பாவம், நான் மதுபானம் குடிக்க மாட்டேன், பீடி சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். உண்மைதான். ஆனால் உதடுகளினால், நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் தேவனை துக்கப்படுத்துகிறோமா? தேவனை வேதனைப்படுத்துகிறோமா? ஆண்டவரையே கேள்வி கேட்கிறோமா? ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு ஆண்டவரையே கேள்வி கேட்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆனால் எல்லா இழப்பிலும் நிந்தையிலும் அவர் தேவனை துதித்தார், ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அதனால தேவன் இழந்து போனதை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணினார். சகோதரன் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. கவனமா தெய்வ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவங்களோடு பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக. இம்மட்டும் தேவன் உங்களை கைவிடாதபடி நடத்தினபடினால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த நாளிலையும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் தீமை நன்மைக்காகவே. நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், இழப்புகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் தீமையை சகிக்கிறோமே, தீமையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதே என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை நன்மையாக மாற்ற தேவன். ரோமர் 8:28 நாம் பார்ப்போமானால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் என் வாழ்க்கையில் தீமை செய்துட்டு வர, என் குடும்ப வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நாம் முறுமுறுக்கக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தீமையை நன்மையாக மாற்ற தேவன். சகலமும் நன்மைக்கு எதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் செபிக்க வேணும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் தீமையான காரியம் நடந்துட்டு, என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், உபத்திரங்கள், இழப்புகள், நிந்தைகள், அவமானங்கள், அதுக்கு மத்தியில போகிறேன். தீமையான காரியம் என் குடும்ப வாழ்க்கையில் நடக்கிறதே, நன்மையான காரியம் நடக்கலேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து வந்தது. அவன் ஒவ்வொரு காரியத்திலும் கடந்து போகும்போது தீமையான காரியத்தை தான் சந்தித்தான். அவன் வாழ்க்கையில் சொந்த சகோதரால் பகைக்கப்பட்டான், இஸ்மவேலை கையில் விற்கப்பட்டான், போத்திபார் வீட்டில் அடிமையாக வேலை செய்தான். போத்திபாரோட மனைவி நிமித்தமாக பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு வந்துச்சு. அதனால் அவன் பாவத்துக்கு விலைக்கு ஓடிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அதுக்கு பிறகு தேவன் அவனுடைய தீமையான காரியத்தை நன்மையாக மாற்றுறார். அவன் ஆண்டோட பிள்ளை தான். ஆண்டவர் அவன் கூட இருந்தார். ஆண்டவர் பல பாடுகளுக்கு அவனை நடத்தினார், தீமையான காரியத்தின் வழியாக நடத்தினார். அவனுடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் எல்லாம் நன்மையாக மாறிட்டு பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும்படியாக தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் யோசேப்புடைய தீமையை நன்மையாக மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற தீமையான காரியங்கள் மாறி நன்மையான காரியத்தை ஆண்டு வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, யோபு புத்தகத்தை நாம் பார்ப்போம். ஆனால் யோபு 2ஆம் அதிகாரத்தில் யோபுடைய வாழ்க்கையில் பல பாடுகள். யோபுவை தேவன் ஆசீர்வதித்தது உண்மைதான், ஆசீர்வதித்தார். அவன் பல பாடுகளுக்குள்ள கடந்து போனான். யோபுடைய வாழ்க்கையில் யோபு ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றிருந்தான். ஆனால் தீமையான காரியம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழக்க கொடுத்தான். இழப்புகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. கூட இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா? நீ என்ன கர்த்தர்ன்னு சொல்லுகிறீரு, துகுசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி முறுமுறுத்தா. ஆனால் யோபு முறுமுறுக்கலை, ஆண்டவர் முறுமுறுக்கலை, குறை சொல்லலை. யோபு தன் வாயினால் பாவம் செய்யலை. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் நாம் பெறாண்டாமான்னு சொல்லி யோபு தன்னை திடப்படுத்தி கொண்டார். மனைவியுடைய வார்த்தைக்கு அவருக்கு செவி கொடுக்கலை. யோபு கர்த்தரை சார்ந்திருந்தார். யோபு எல்லாவற்றையும், யோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் 2 மடங்காக கொடுத்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பொருட்களை இழந்திருக்கலாம், உடைமைகளை இழந்திருக்கலாம், வியாபாரத்தில் தோல்வியை சந்தித்திருக்கலாம், உங்கள் சொத்துக்களை இழந்த நிலைமையில் இருக்கலாம், எல்லாவராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியத்தை நன்மையாக மாற்றுவார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும், எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பாடுகள் வரும்போதும், உபத்திரங்கள் வரும்போதும், நெருக்கங்கள் வரும்போதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நல்ல ஒரு தாய் தகப்பன் ஒரு வாலிப மகனை அழைத்து வந்திருந்தார்கள். நான் என்ன காரியம் என்று சொல்லி நான் அவரிடத்தில் பேசின போது அவர்கள் சொன்னார்கள், இவனுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அதனால் அவன் சோர்ந்து போகிறான். படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கல, கொஞ்சம் சொற்ப சம்பளம் தான். ஆனால் அவன் அதை வச்சுட்டு திருமணமும் செய்ய மாட்டேங்கிறான், தன்னுடைய லைஃப்பையும் செட்டில் பண்ண மாட்டேங்கிறான். என்ன செய்வது என்று சொல்லி நாங்கள் கலங்கி இருக்கிறோம். ஆனால் அவன் தம்பியிடத்தில் பேசின போது அவன் சொல்கிறான், என் படிப்புக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு இல்லை, படிப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை, நான் ஏன் வாழ்கிறேன் இந்த உலகத்தில், நான் வாழ்விட மறித்தான் நல்லதுன்னு சொல்லி அவன் என்னிடத்தை சொன்னான். இல்லை, தேவன் தீமையான காரியத்தெல்லாம் நன்மையாக மாற்றுவார். கொஞ்ச நாள் நீ நல்ல ஜெபம் பண்ணு, பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி நீ ஆண்டோடைய பிள்ளையாக இரு,
ஆண்டவருக்கு உன்னால் முடிஞ்ச அளவு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யி, ஆண்டவருக்காக காலடிகளை எடுத்து வைத்து ஊழியம் செய்யி, முன்வைத்த காலை நீ பின் வைக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, ஜெபிக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக தான் நடத்துவார். என்னால் இப்படி வைக்க மாட்டார், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேனே, நான் ஜெபம் பண்ணுறேனே, நான் ஒரு ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இப்படி ஆசீர்வாதம் இல்லையா, தீமையான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு சொல்லி இந்த தம்பி சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, நீ நல்லா வேத வாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு கூட இரு. யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் நிச்சயம் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று சொல்லி நான் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிச்சு கொண்டிருக்கலாம், நான் படிச்சிருக்கிறேனே, என் படிப்பு கேட்ட நல்ல வேலை கிடைக்கலையே, என் வாழ்க்கையில் தீங்கு தானே, தீமையான காரியம் தானே, சொற்ப சம்பளத்தில் இருக்கிறேன், எப்படி என் வாழ்க்கை நடக்கும், என் குடும்பம் எப்படி நடக்கும், என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும், அல்ல என் கணவர் சொற்ப சம்பளத்தில் இருக்கிறாரு, என் கணவருக்கு நல்ல வேலை இல்லை, ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை நம்புங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்ததுக்காக ஆண்டவர் விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத அநேக நன்மையான காரியங்களை தேவன் உங்களோட வாழ்க்கையிலே செய்வார். தீமையை நன்மையினால் வெல்லணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாம் ஆண்டோட சமூகத்தில் ஆண்டோட பிள்ளையாக இருந்து ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டு நம்மளை கைவிட மாட்டார். நம்ம ஆஸ்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கனவை செய்கிற தொழிலை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு குடும்பத்தார் சகோதரர்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த குடும்பத்தார் பார்க்க வந்தது என்ன காரியம்னு சொல்லி இங்கே கேட்டிங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கா, அவளுக்கு திருமண காரியங்கள்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணி தான் நாங்கள் ஒழுங்கு பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஜெபம் பண்ணி திருமணத்துக்கு பிள்ளைக்கு ஏற்ற வரனை பார்த்து காரியங்களை ஒழுங்கு செய்து திருமணத்துக்கு கார்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. கார்டு அடித்து வரனருக்கெலாம் கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்து இவங்களிடத்துல நிறையா பணம் வரதட்சணையாக கேட்டிருக்காங்க, நிறைய பொருட்களை கேட்டிருக்காங்க. ஒன்றா கேட்டுகிட்டே இருக்காங்க. திருமண நாள் சீக்கிரமாக வரப்போகுது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்தை நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு இந்த பெண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருமணத்தை நிறுத்திட்டாங்க. கல்யாண கார்டெல்லாம் அடித்தாச்சு, ஊரெல்லாம் கொடுத்துருக்காங்க. பல கேள்விகள் இவங்களுக்கு. அப்போ பல நிந்தைகளுக்கு மத்தியில், அவமானத்துக்கு மத்தியில் அவங்க அழுது கொண்டு சகோதரர்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சகோதரிடத்திலே சொல்லியிருக்கார்கள், பிரதர், நாங்கள் மகளுக்கு திருமண காரியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி தீர்மானம் பண்ணி தான் இந்த மாப்பிள்ளையை ஒழுங்கு பண்ணணும். இன்றைக்கி தீமையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, நாங்கள் எப்படி வெளியே தலை காட்ட முடியும் பிரதர்? நிந்தைகள், பல கேள்விகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இதுக்கு மத்தியில் தான் நாங்கள் வந்திருக்கோம், தலை குனிஞ்சு நடக்கிறோம் பிரதர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. குடும்பமாக வந்திருக்காங்க. வந்து சகோதரத்தில் அழுதுருக்கார்கள். அப்பொழுது சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் எல்லாம் நன்மைக்கு எதுவாக செய்வார், ஒரு நாள் அவர் தீமை செய்ய மாட்டார், நன்மைக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கும், இந்த காரியத்தில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும், இது தீமையாக உங்களுக்கு தோண்டலாம், இதில் ஒரு நன்மை இருக்கும், ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி சகோதரர் அவர்கள் ஜெபம் பண்ணி, நீங்கள் அழாதங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். திரும்ப ஒரு மாதம் கழித்து அவங்க திரும்பமாக சகோதரர் பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்க்க வந்தால் சகோதரர் அவர்கள் என்ன காரியம், எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, பிரதர், மகளுக்கு நியமித்த அந்த மாப்பிள்ளை வந்து ஏற்கனவே ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை என்னுடைய உறவினர்கள் என்னிடத்தை சொன்னார்கள். அவர்கள் முதல்ல கல்யாணம் ஒழுங்கு பண்ணன உடனே அவங்க சொன்னால் ஏதாவது நினச்சிருவாங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லலை. திருமணம் நின்ற பிறகு எங்களை பார்த்து எங்களுடைய உறவினர்கள் சொன்னார்கள், இந்த பையன் நல்ல பையன் கிடையாது, அவன் வேறொரு பொண்ணோட தொடர்பு கொண்டிருக்கிறான், குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான், திருமணம் செய்தால் மகள் வந்து கண்ணீர் தான் வடிப்பா, அவள் வாழ்க்கையில் தீங்கான காரியம்தான் நடக்கும், நாங்கள் அதை நினச்சி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆண்டவராக பார்த்து இந்த திருமணத்தை தடை பண்ணிட்டாரு, நீங்கள் ஆண்டவர் நல்லது செய்கிறாரு என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ற உறவினர்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க. ஆண்டவர் நல்லது தான் செய்திருக்கிறாரு பிரதர், நன்மையான காரியத்தை தான் செய்திருக்கிறாரு, என் பிள்ளை அங்கே போய் சந்தோஷமாக வாழணும், ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆனால்
இப்போ வந்து என் மகளுக்கு ஜோம் பண்ண பிறகு ஆண்டவர் நல்ல ஒரு பெஸ்டான பையனை தந்திருக்கிறாரு. திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் உங்களிடத்துல வந்து சொல்லி ஜெபித்து விட்டு போகணும் என்று சொல்லி வந்தோம் என்று சொல்லி சொன்னார்களாம். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட திருமணம் எப்படி தடைப்பட்டு இருக்கலாம், பிள்ளைகள் திருமணம் தடைப்பட்டு இருக்கலாம், இல்லை பல போராட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே செய்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சோத்தத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க என்ற வார்த்தையின்படி நாம் ஆண்டவரை சோத்தரித்து ஆண்டவரை சமூகத்தில் எல்லா காரியங்களையும் தெரிவிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தீமையான காரியத்தையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார். உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்வார். உங்களோட கணவர் காரியத்தில் நன்மையான காரியத்தை செய்வார். பிள்ளைகள் காரியத்தில் நன்மையான காரியத்தை செய்வார். உங்கள் தொழிலில் நன்மையான காரியத்தை செய்வார். நன்மையான காரியத்தை செய்வார். வியாபாரத்தில் நன்மையான காரியத்தை செய்வார். வேலையில் ப்ரமோஷன் இல்லையா, வேலையில் பிரச்சனையா, தீமையான காரியங்கள் உங்களுக்கு உரமாக எழும்புறதா, பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு உரமாக எழும்புறாங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி தருவார். நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீ எங்களோட பேசி எங்களை தைரியப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஆவிக்குள்ளே நீ பலப்படுத்துறதுக்கா ஸ்தோத்திரம். யா தீமையான காரியங்களோட வாழ்க்கையில் வரும்போது சோர்வுகளை எங்களை தொடாதுபிடிக்க ஆண்டவரே, யா எங்களை பலவீனப்படுத்தாதுபிடிக்கு பொல்லாத பிசாசுங்களுடைய நினைவுகளை தொடாபடி, சிந்தனைகளை தொடாதுபிடிக்கு இரத்த கோட்டைகளை நீ மூடி பாதுகாத்து கொள்ளும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தோல்விகளையும் ஆண்டவரே நீ நன்மையாக மாற்றி கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தோல்வி ஆண்டவரே, தோல்வியை ஜெயமாக மாற்றி தாரும் என்று சுபிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி தோல்வியை ஜெயமாக நீ மாற்றி கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணோம் ஆண்டவரே. பிள்ளைக்கு ஆண்டவர் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணோம். ஏற்ற வர்ணை ஒழுங்குபடுத்தி கொடு ஆண்டவரே. திருமண காரியத்தை நடத்தி தாரும் என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு மன இறங்கும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற வர்ணை ஒழுங்குபடுத்தி கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த வருடத்திலாவது நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் தீமையான காரியத்தை நன்மையாக மாற்றும் நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் கர்ப்பப்பையில் ஒரு குழந்தைய வையும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அப்படி சேரக்கா சோதரம், எனக்கு ஒரு நல்ல வேலையை தாரும். யோசேப்பை போல ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு மன இறங்கும். பிள்ளையோட படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீ கனப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களை மேற்கொள்ள சத்துண்ட தலையை நசுக்க கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்தும் ஆண்டவரே. ஊழியத்தில் முன்வைத்த காலை பின் வைக்காதபடி மக்களை முன்னேறி செல்ல ஆவியான பலன் கொடுத்து நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என் கணவரை பிரிஞ்சிருக்கிறேனே ஆண்டவரே. என் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது ஆண்டவரே. என் பிள்ளைகளும் நானும் பிரிஞ்சிருக்கிறோமே ஆண்டவரே. தீமையான காரியம் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நன்மையாக மாற்றும் என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு நாமத்தினால ஒன்றுபடட்டும் ஆண்டவரே. பிரிவினை தூண்டக்கூடிய ஆவிகள், குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், அன்பற்ற தன்மையை கெடுக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கத்த நீர் பிள்ளையோட வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா தீமையான காரியங்களையும் மாற்றி நன்மையாய் மாற்றி கொள்ளும் ஆண்டவரே. நன்மையான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யும். நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நாம் விசுவாசிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் முறுமுறுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல தீமையான காரியங்கள் வரும்போது ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி தருவார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவர் நம்பணும், ஜெபம் பண்ணணும். எல்லா காரியத்துக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த காரியமானாலும் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் போய் சொல்லும்போது தேவன் உங்களோட வாழ்க்கையிலே இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களை திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பங்களை மகிழ்ந்திருக்க செய்வாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். அன்பானவர்களே, வருகின்ற 24, 25 தேதிகளில்
கோயம்புத்தூர் பட்டணத்தில் வைத்து நடைபெறவிருக்கும் அற்புத பெருவிழா கூட்டத்திற்கு குடும்பத்துடன் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். சகோதரன் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய அற்புதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். மீண்டும் மற்றொரு இனியலரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.